போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம SNK ஸ்டடி சென்டர் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இதுக்கு முன்னாடி வரலாறு தொடர்பாக கேட்கப்பட்ட முக்கியமான ஒரு 15 வினாக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் நம்பர் 1, மண் கவுத்துதல் என்ற இசைநூல் தொகுக்க பேருதவி புரிந்தவர் யார்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, ராஜா மான்சிங். மண் கவுத்துதல் என்ற இசைநூல் தொகுக்க பேருதவி புரிந்தவர் யார்? ஆப்ஷன் சி, ராஜா மான்சிங். கொஸ்டின் நம்பர் 2, ஜிம்மா மசூதி மற்றும் குதுப்பினார் எந்த டெல்லி சுல்தான் காலத்தில் கட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெரோஸ் துக்ளக். ஜிம்மா மசூதி மற்றும் குதுப்பினார் எந்த டெல்லி சுல்தான் காலத்தில் கட்டப்பட்டது? ஃபெரோஸ் துக்ளக். குதுப்பினார் குத்புதீன் ஐபக் காலத்தில் கட்டப்பட்டு இல்துட்மிஷ் காலத்தில் முடிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதற்கான பணி முழுவதுமாக நிறைவு பெற்றது ஃபெரோஸ் துக்ளக் காலத்தில் தான். கொஸ்டின் நம்பர் 3, சிந்துவெளி நாகரிகங்களில் மிகப்பெரிய நகரமான மொகஞ்சதாரோ எத்தனை ஹெக்டேர் பரப்பளவை கொண்டது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 200. சிந்துவெளி நாகரிகங்களில் மிகப்பெரிய நகரமான மொகஞ்சதாரோ எத்தனை ஹெக்டேர் பரப்பளவை கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 200. சுங்கம் தவிர்த்த சோழன் என அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, முதலாம் குலோத்துங்கன். சுங்கம் தவிர்த்த சோழன் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் முதலாம் குலோத்துங்க சோழன். கொஸ்டின் நம்பர் 5, முகமது பின் துக்ளக்கின் உண்மையான பெயர் என்ன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஜூனா கான். முகமது பின் துக்ளக்கின் உண்மையான பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜூனா கான். கிதாப் உர் ரஹியா என்ற நூலின் ஆசிரியர் யார்? கிதாப் உர் ரஹியா என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, இபின் பதுதா. கிதாப் உர் ரஹியா என்ற நூலின் ஆசிரியர் இபின் பதுதா. கொஸ்டின் நம்பர் 7, 1659 பீஜப்பூர் படைத்தளபதி அப்சல் கானை கொன்றவர் யார்? இதற்கான ஆன்சர் கீ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, சிவாஜி. 1659 பீஜப்பூர் படைத்தளபதி அப்சல் கானை கொன்றவர் சிவாஜி. தோரமானர் மற்றும் மிகிரகுலா என்பவர்கள் யார்? இவங்க 2 பேருமே ஹீன ஆட்சியாளர்கள். தோரமானா மற்றும் மிகிரகுலா என்பவர்கள் ஹீன ஆட்சியாளர்கள். நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்தவுடன் நிலத்தின் மீது வரி விதிப்போ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர்? ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, டூடு மியான். நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்தவுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் டூடு மியான். பீகாரில் நாலந்தாவில் உள்ள புத்தரின் செம்பு சிலை டேஷ் அடிகள் உள்ளது? கொஸ்டின் நம்பர் 10 பாருங்கள். பீகாரில் நாலந்தாவில் உள்ள புத்தரின் செம்பு சிலை டேஷ் அடிகள் உள்ளது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, 18. கொஸ்டின் நம்பர் 11, சூர் வம்சத்தை நிறுவியர் யார்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, ஷெர்ஷா. சூர் வம்சத்தை நிறுவியவர் யார்? ஆப்ஷன் பி, ஷெர்ஷா. கொஸ்டின் நம்பர் 12, சிவாஜியின் அஷ்டபிரதானத்தின் தலைமை நீதிபதி என அழைக்கப்படுபவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நியாயதீஸ். சிவாஜியின் அஷ்டபிரதானத்தின் தலைமை நீதிபதி என அழைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, நியாயதீஸ்.
கொஸ்டின் நம்பர் 13. அக்பர் அவையில் இடம்பெற்றிருந்த டேஷ் ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகர் என பலராலும் அறியப்பட்டவர். அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, சூர்தாஸ். அக்பர் அவையில் இடம்பெற்றிருந்த டேஷ் ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகர் என பலராலும் அறியப்பட்டவர். ஆப்ஷன் சி, சூர்தாஸ். கொஸ்டின் நம்பர் 14. பின் வருவனவற்றில் தவறான இணையை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ, பாபர் நாமா சுயசரிதை. ஆப்ஷன் பி, கோனார்க் சிவன் கோவில். ஆப்ஷன் சி, குதுப் மினார் வெற்றி கோபுரம். ஆப்ஷன் டி, முகமது இக்பால் வெற்றி கவிஞர். இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா கோனார்க் சிவன் கோவில்ங்கிறது தவறான இணை. கோனார்க்ங்கிறது சூரிய கோவில் அப்படின்னு வரும். பாபர் நாமா சுயசரிதை, குதுப் மினார் வெற்றி கோபுரம், முகமது இக்பால் வெற்றி கவிஞர். பொறுத்துக்க. இதுக்கான ஆன்சர் நம்ம டைரெக்டாக பார்த்துடலாம். ஆப்ஷன் டி இதுக்கான ஆன்சர். கட்டபொம்மன் பார்த்திங்கன்னா பானர்மேன். மருது சகோதரர்கள் காலின் மெக்காலே, யூசுப் கான் கேப்டன் கேம்பல், முத்துவடுகர் கர்னல் பான்ஜோர். இன்னொரு டைம் பாருங்கள். கட்டபொம்மன் பானர்மேன், மருது சகோதரர்கள் காலின் மெக்காலே, யூசுப் கான் கேப்டன் கேம்பல், முத்துவடுகருங்கிறது கர்னல் பான்ஜோர். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் முக்கியமான வரலாறு வினாக்கள் பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.